விவாகத்திற்கு தகுதியானவர் யார் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. பார்கவி, ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? நீ என்ன அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? இந்த நாடகத்தை நிறுத்து. எழுந்து வா, இல்லையில் முகூர்த்தம் போய்விடும். நில்லுங்கள் காவிய தாயே, இவளுக்கு இன்று விவாகம். இவள் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்கள் உன் கூடவே இருப்பார்கள்? நான் எப்போதும் தங்களோடே இருக்கிறேன், என்றென்றும் தங்களோடே இருப்பேன். ரிஷி பிரிகுவும் காவிய மாதாவும் சுக்ராச்சாரியாரும் நியதிகளை மாற்றியமைக்க பார்க்கிறார்கள். விதியின் விதிமுறைகளை மாற்ற பார்த்தார்கள். சம்பந்தங்களையும் சதித்திட்டத்தோடு சேர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பிற்கு முன்னால் சங்கடத்தின் பர்வதமும் சுக்குநூறாகிவிடும். பழிவாங்குதல் என்னும் அக்னியில் எங்களுடைய அன்பை எரிக்க முயற்சி செய்தீர்கள். இப்பொழுது நான் லக்ஷ்மியின் நாராயணன், பார்கவியின் வெங்கடேசன், இந்த அகங்காரத்தை, இந்த எண்ணங்களை அழித்துக் காட்டுவேன். செல், உன் காரியத்தை சரியாக முடித்துவிடு. சொன்னால் புரியாதா? முகூர்த்தம் போய்விடும், விரைவில் வா. விதிமுறைகளின்படி மகாதேவருக்கு ஒன்றாக பூஜை செய்யலாம். இங்கே என்னதான் நடக்கிறது? ஒரு வேலைகளும் ஒழுங்காக நடக்கவில்லை. விவாகம் என்று சொன்னவுடன் சில சங்கடங்கள் நேருகிறது. முன்பு வரிசை, இப்பொழுது இது. பார்கவி, பின்னால் சென்று விடு. வாருங்கள் ராஜகுமாரா வாசு, வந்து விதிமுறைகளை கடைபிடியுங்கள். நாம் இருவரும் சேர்ந்துதான் இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும். வாருங்கள். இது விஷம் நாகம் போல் தெரிகிறது. விவாகத்துக்கு வந்திருக்கிறேன், மரணிக்க அல்ல. அருகே செல்வது மூர்க்கத்தனம். பக்தியின் மறுபெயர் நம்பிக்கை, மூர்க்கத்தனம் கிடையாது. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். விவாகம் என்பது என்ன? யாருடன்